செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாம்பழங்கள் வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள், பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவது குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாம்பழங்கள் வெளிமாநிலங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. முக்கனிகளில் முத்தான கனியாக விளங்கும் மாம்பழங்கள் உண்பவர்களுக்கு இனிமையான உணர்வையும் விற்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. கோடைக்காலம் வந்தால் சேலத்து மாம்பழங்களுக்கு தனி மவுசு என்ற அடிப்படையில் இந்த சீசன் விற்பனையில் வியாபாரிகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் வரத்து 15 முதல் 20% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு தினசரி 70 முதல் 75 டன் அளவிற்கு மாம்பழங்கள் விற்பனைக்கு வந்த நிலையில் நடப்பாண்டில் அது 100 டன்னாக அதிகரித்துள்ளது. விற்பனையை பொறுத்தவரையில் உள்ளூர் விற்பனையை காட்டிலும் வெளி மாவட்ட வெளி மாநில ஆன்லைன் ஆர்டர்களும் தொலைபேசி வழி ஆர்டர்களும் அதிகரித்துள்ளன. இதனால் சீசன் காலத்தில் பார்சல் அனுப்பப்படும் மாம்பழ பெட்டிகளின் எண்ணிக்கை 50 100 பெட்டிகளாக அதிகரித்துள்ளதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாள்தோறும் மாம்பழ பார்சல் அனுப்பும் பணிகளும் விறுவிறுப்படைந்துள்ளன. சேலத்தில் இருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான மாம்பழங்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருவதாக கூறுகிறார் மாம்பழ வியாபாரி சீனிவாசன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சேலம் சீசன் மாம்பழம் சிறப்பாக தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ மாம்பழம் பார்த்திங்கன்னா வரத்து அதிகரித்து இப்போ மாம்பழங்கள் எல்லா இடத்துங்களுக்கும் இந்தியா பூரா மாம்பழம் இங்கேருந்து போயிட்டுருக்கு சார். மாம்பழ வரத்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் ஆனால் டேஸ்ட் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நல்லா பெட்டராகவே இருக்குது. காரணம் மழையோட அளவு குறைவாக இருக்கிறமோ ட்ரைனஸ் அதிகம் இருக்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது இயற்கையோட இது அது மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாம்பழத்தோட டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. நிறையா பேர் மாம்பழம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த இமாம் பசந்த், சேலம் பெங்களூரா, அல்ஃபோன்ஸா, மல்கோவா இந்த மாதிரி வெரைட்டிலாம் அதிகமாக வாங்கி வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இங்கே லோக்கல்லையும் வியாபாரம் ஆகுது, அதிகமாக வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்குறாங்க சார். விலையை பொறுத்தவரை பெரும் ஏற்றமோ இறக்கமோ இல்லை. பங்கனப்பள்ளி, அல்போன்சா, செந்தூரா, சேலம் பெங்களூரா, மல்கோவா, இமாம் பசந்த் என ரகங்களின் அடிப்படையில் 1 கிலோ மாம்பழங்கள் குறைந்தபட்சம் 30 ரூபாய் முதல் அதிகபட்சம் 200 ரூபாய் வரையில் விற்பனையாகின்றன. பொதுமக்களுக்கு இனிப்பான உணவை தரக்கூடிய மாம்பழங்கள் இந்த ஆண்டில் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சிவகங்கையில் செயல்பட்டு வரும் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 6 வயது முதல் 14 வயதுடைய மாணவ மாணவிகள் சேர்க்கப்படுவதாகவும், மேலும் விடுதி சார்ந்த இப்பள்ளியில் உணவு, இலவச உடை, கல்வி உதவித்தொகையுடன் 4 சீருடைகளும் வழங்கப்படுகிறது எனவும், இங்கு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் பிரெய்லி முறையில் கல்வியுடன் உடற்கல்வி மற்றும் கணினி பயிற்சியும் கற்றுத்தரப்படுவதால் தகுதியுடையோர் சேர்ந்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பரவலாக பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை புறநகர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. தமிழகத்தில் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், மீனம்பாக்கம், திரிசூலம், நங்கநல்லூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர்,
சிங்காரவேலநல்லூர், வேளச்சேரி, பெரங்களத்தூர், வண்டலூர், மாம்பாக்கம், கண்டிகை, கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமனார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடை மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதுபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாம் பெற்றுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய அரசின் அடல் பென்ஷன் திட்டத்தில் கடந்த மாத இறுதி வரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக நிதியமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீர தீர செயலுக்கான குழந்தைகள் விருதுக்கு விண்ணப்பிக்க வரும் ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்றும் இதுகுறித்த விவரங்களை awards.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 11 ஆண்டுகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நலமாக பேணி காக்க முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்க போதிய அளவு இளநீர், தண்ணீர் போன்றவற்றை அருந்துவது அவசியம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.